अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் எல்லாத்துலேயுமே பிழை இருக்கும். 100 ஜாதகம் பார்த்தோன்னா ஒரு 80 ஜாதகங்களில் பிழை இருக்கும். 4.5னா 4.5க்கு பறிக்கவே மாட்டீங்க. 1 4:28 இருக்கும், இல்லை 4:31 இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பொதுவாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை வச்சு ஜாதகம் மாறுமான்னு கேட்டால் எவ்ரி 50 செகண்ட்ஸ் 48லேருந்து 50 செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகம் மாறக்கூடிய பிராப்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வச்சு நிர்ணயம் பண்ண முடியுமான்னு கண்டிப்பாக உண்டு. இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா பர்த் டைமில் பார்க்கும்போது 2 குழந்தைகள் ட்வின்ஸ் பிறந்திருக்கோம்ல, அதுதான் எவிடன்ஸ். அதனால் பொதுவாக ராசியாதிபதி, லக்னாதிபதி, அப்புறம் மாரகாதிபதி இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வருஷம் பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கும். இப்போ சூரியன் ஒரு இடத்துல நீச்சம் பெறார் ஐப்பசி மாதத்துலனா அந்த மாதம் ஃபுல்லாக சூரியன் நீச்சம். அப்போ எல்லாருக்குமே அப்பானால பிரச்சனையாக கிடையாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைமை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். ஐப்பசி மாதத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம சொன்னது நடந்தது. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு ஃபோன் கால்லையும் சரி, நேரடியாக என்ன சில இடங்களில் பார்க்கும்பொழுதும் அதை ரொம்ப ஒரு மிகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் பெரிய ஒரு ஆனந்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, கடகத்தில் குரு உச்சமாக உட்காந்துருக்கிறது 15 நாளைக்கு. அதுக்கப்புறம் குரு அந்த இடத்துலேருந்து வக்கரமாகிறார். சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால சூரியன் துலாத்தில் உட்காந்துருப்பார். செவ்வாய் புதன் ரெண்டும் விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்தில் உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் எவ்ரி 2.5 days there is a சேஞ்சுங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு மாதம் எந்தெந்த ராசிகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க. ஒரிஜினலாக உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், இல்லை சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மீனத்தில், விருச்சிகத்தில், கடகத்தில் ஒரு வேளை குரு இருந்தாலோ வக்கரமாக இருந்தாலோ அல்லது மகரத்துலேயும் வக்கரமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி சனியும் சரி, கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ மீனத்துலேயோ மகரத்துலேயோ ஒரு வேளை உங்களுடைய சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கும், கெட்டதே நடக்காது. ரெண்டாக பிரிச்சிடலாம். நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், நவம்பர் 15க்கு அப்புறம் கம்ப்ளீட்லி ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஒருவேளை யாருக்கும் ஜாதகத்தில் வக்கரமாக எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம்னு சொல்லலாம். ஸோ யார் யாருக்கெல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குன்னு கேட்டால், வக்கரமாக இல்லாத கிரகங்கள் ஒரு வேளை இருக்கும் பட்சத்தில் விருச்சிகம், கடகம், மகரம், அதுக்கப்புறம் மீனம், இவங்களுக்கெல்லாம் செம்ம டைமிங், அருமையாக இருக்குது. சரியா? ஒருவேளை உங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில், சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் யார் யாருக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இவங்களுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 ராசி ஒரே மாதிரி தான் வரும். அதனால் பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, மெயினாக சிம்மம், மேஷம், அதுக்கப்புறம் தனுசு, இந்த 3 ராசிகளும் சத்த கவனமாக இருக்கணும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், பணவரவுகள், தனலாபங்கள் நன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா, மிதுனம், துலாம், கும்பத்துக்கு நல்ல பணம் வரும். மகரத்துக்கும் பணம் வரும். பேசிக்கலாக நவம்பர் மாதத்தில் பணமழை கொட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு? கொடுத்த பாக்கி, அரியர் பணம், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விதமான பணம், இதெல்லாம் மெயினாக மிதுனம், துலாம், கும்பம், மகரம் இவாளுக்கெல்லாம் வரப்போகிறது. இன்க்ளூடிங் கடகத்துக்கும் வரும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் நிர்ணயிக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக விருச்சிகம், கடகம், கன்னி, மீனம், ரிஷபம், மகரம் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடு அமையக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து அப்பாடா கொஞ்சமாக நான் வெளியே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் 100% கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த 6 ராசிகளும் கண்டிப்பாக உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை கரெக்டாக செட் ஆகிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதத்தில் செம்ம சூடாவீங்க, பயங்கர டென்ஷன், அடி போலி பயங்கரமான கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு. விருச்சிகம், கடகம், அதே மாதிரி ரிஷபம், மீனம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் கொஞ்சம் பொத்துண்டு வரும். ஏன்னா வேணுன்னே டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்கள் தான். அதாவது என்ன, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமான பிரச்சனைகள், கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக கடும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, ப்ரெஷர், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, சில பேருடைய வீட்டில் சர்ஜரிஸ் கூட நடக்கலாம். வயிறு பகுதிகள், சில பேருக்கு தலை பகுதிகள், கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், முகத்தில் ஏதாவது பிரச்சனை இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன சொன்னாலும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மனசு நல்லா இருக்குது. 3ஆம் இடத்துல குரு போய் உட்காந்துருக்கு, உச்சம் பெற்றிருக்கார், ஸ்ட்ரெயிட்டாக சனியோடைய பார்வையில் உட்காந்துருக்கு, சனியோடைய திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வெளியூர் போகணுன்னா கண்டிப்பாக நடக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோடைய பேரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை விற்கணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன்னா இந்த மாதம் கண்டிப்பாக விற்றுடலாம். உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் சார்ந்த பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும். அதனால் கரெக்டாக டைமுக்கு பிபி, சுகர் மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்கிறது நல்லது. மழையின நிலையாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பயங்கர ஃபோர்ஸில் ரிஷபம் இருக்கீங்க, ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஆகணுங்கிற ஒரு ப்ரெஷரில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நவம்பர் மாதத்தை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா குரு உங்களுக்கு நல்லபடியாக நிறைய விஷயங்களை பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னாலும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுங்கிறது, புதன் சேர்றது, அதுக்கப்புறம் சுக்கிரன் சேரும். ஸோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சேரும்பொழுது வாழ்க்கை துணையுடைய சண்டை, சச்சரவுகள், டவுட்டு, சண்டை இதெல்லாம் விட்டுறது தான் பெட்டர். இல்லைன்னா உங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஸோ ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் இவங்களுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்பில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்னால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அது வன்மத்தினால் இருக்கலாம், வேணும்னு அக்ரெஷன்னால் நம்ம கையிலேருந்து அந்த விஷயம் போகக்கூடாதுங்கிறதுனால செய்யக்கூடிய வன்மமாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகிறது தான் நல்லது. ஸோ சந்தோஷம்னு சொல்லும் பொழுது 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.